தமிழே மதுரை தமிழே தமிழே. வணக்கம். செம்மொழி போற்றுதும் எம்மொழி போற்றுதும் தலைமகள் இவளென தரணையில் துலங்கிட்ட தமிழ் மொழி போற்றுதுமே நாவினில் இனித்திடும் உடலினில் நினைத்திடும் நாவினில் இனித்திடும் உடலினில் உறைந்திடும் தேன் மொழி அரும் கலைகளின் வடிவில் அறநெறி காட்டிடும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியான எம் அன்னை தமிழை வணங்கி உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். இது விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உவே சாமிநாதர் தமிழ் மன்றம் மற்றும் மதுரையிலிருந்து இயங்கக்கூடிய தமிழ் மதுரை அறக்கட்டளையுடன் இணைந்து நடத்தக்கூடிய பாடல் சங்கம பெருவிழா பகுதி 3 நாள் 6/3/2024 நேரம் மாலை 6:40. பலாவோடு தேன் சேர அது நம் நாவினில் இனித்திடும், தமிழோடு இசை சேர அது நம் மனதை மயக்கிடும். ஆம், தேனினும் இனிய தமிழ்தாய் வாழ்த்ததனை இசைத்திடும் நேரம் இது. வாருங்கள், அன்னை தமிழை வணங்கி வாழ்த்தி வணங்குவோம். வாருங்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிழில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அந்தி மாலை விடைபெற போகும் நேரம். முழு மதியவள் நாணம் கொண்டு மேகங்களோட மறைந்து கொள்ளும் நேரம். இளங்காற்று மேனி தழுவ நட்சத்திரங்கள் எட்டி பார்க்க பனியின் தாக்கம் புவியை தாக்க செதுக்கப்பட்ட சிலையாய் ஓவியங்களை தோற்று ஓடும் ஒய்யார தோற்றத்தில் ஒப்பனைகள் ஏதுமின்றி இளம் மங்கைக்கு போட்டியாய் செம்மேக தோரணங்கள் புடைச்சூழ பவனி வரும் இந்த அற்புதமான அந்தி மாலை பொழுதிலே தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நகர்தனிலே மாபெரும் பாடல் சங்கம திருவிழாவினை ரசிக்க இந்த மாபெரும் பாடல் சங்க திருவிழாவினை ரசிக்க உங்கள் செவிதனை இசை என்ற இன்ப இரகால் வருட இருக்கும் இந்த இணையவழி பாடல் அரங்கை தேனமுதாய் செவி மடுக காத்திருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு வருக வருக என்று இனிதே அனைவரையும் வரவேற்கின்றேன். வருக வருக, அனைவரும் வருக. தற்பொழுது விழாவின் நடுவராக திகழக்கூடிய தமிழ் மதுரை அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமாக இருக்கக்கூடிய சித்தார்த் பாண்டியன் ஐயா அவர்களிடம் இந்த அமர்வை ஒப்படைக்கக்கூடிய நேரம் இது. எண்ணத்தில் எளிமை, நெஞ்சமதில் வலிமை இருந்தால் போதும் தலை சாயாது நமது உரிமை. தலைமை என்பது ஏதோ உச்சியில் மட்டும் இருப்பதல்ல, 8 திசைகளோடு மேல் கீழ் என்பதையும் சேர்த்து
10 திசைகளிலும் புகழ் பரவியிருந்தால் மட்டுமே அங்கே ஒரு நல்ல தலைமை இருக்கிறது என்று சொல்ல முடியும். இங்கும் ஒரு தலைமை இருக்கின்றது. ஆம், துணிந்தவரெல்லாம் தலைவன் ஆவதில்லை. தன் சுயநலத்தை துறக்க துணிந்தவரே உண்மையான தலைவன் ஆகின்றார் என்ற நல்லுதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக திலங்கும் தூய தமிழ் பற்றாளர் தமிழ் மதுரையின் அறக்கட்டளைக்காக தனது நேரம், செல்வம், சுயநலம் முதலானவற்றை முற்றும் துறந்து தமிழ் மாமுனியாய் இந்த மாபெரும் பாடல் சங்கம விழாவிற்கு அழகு சேர்க்கக்கூடிய எங்கள் கவி சிங்கமாய் விளங்கும் சங்க தமிழன், தமிழ் மதுரையின் சிங்க தமிழன் தலைமையாக இந்த விழாவினை ஏற்று வழிநடத்திட அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வருக ஐயா, வருக. உங்கள் தலைமையை பொழிக. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அருமையானதொரு மாலை நேரத்திலே இந்த அற்புதமானதொரு நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தமிழ் மதுரை அறக்கட்டளை, தமிழ் மதுரை சங்க பலகை மற்றும் விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழ் உயராய்வுத்துறை, உவே சாமிநாதர் மன்றம் ஆகியவற்றின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அற்புதமானதொரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கவிதையும் இசையோடு சேரும் பொழுது பாடலாக பரிணமிக்கிறது. அந்த வகையிலே ஒரு பாடல் என்பது தனியாக ஒரு கவிதையை வாசிப்பதை விட ஒரு பாடலாக அதை முழுமையுடன் இசையுடன் இணைந்து முழுமையாக்கும் பொழுது அது எல்லோருடைய மனதையும் ஈர்க்கிறது, எல்லோருடைய மனதிலும் அப்படியே போய் சேருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினத்தில் ஒரு மாபெரும் பாடல் சங்கமத்தை ஏற்படுத்தி இந்த உலக தாய்மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த தமிழ் மொழி என்பது ஐயா அவர்கள் சொன்னது போல, தினேஷ் ஐயா அவர்கள் சொன்னது போல தொன்மை மிக்கது. அதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி என்று இதுவரை அறிஞர்கள் எல்லாம் கூறி வருகிறார்கள், இதுவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது ஒரு 15,000 20,000 என்று கூட போகலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது ஒவ்வொரு ஆய்வாக அந்த ஆய்வின் முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுவடுகள் எல்லாம் தமிழ் மொழியின் அந்த காலத்தை பின்னோக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே உலகத்திலேயே மூத்த குடியாக, முதல் குடியாக தமிழர்கள் இன்று தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிலே தங்களுடைய மொழியின்பால் அவர்கள் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை இந்த உலக தாய்மொழி நன்னாளிலே போற்றுவதுடன் கொண்டாடுவதுடன் அதை ஒரு பாடல் சங்கமமாக நடத்தி உலகெங்கும் உள்ள தமிழர்களின் செவிகளுக்கு விருந்து படைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்வை வஉசி தமிழ் மன்றம், அதாவது விஇடி கல்லூரியின் வஉசி தமிழ் மன்றம், தமிழ் உயராய்வுத்துறை முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு தமிழ் மதுரை அறக்கட்டளையும் அதனுடைய சங்க பலகையும் ஒருங்கே கைகோர்த்து இங்கே துணையாக, தோளுக்கு துணையாக நிற்கின்றன. இப்பொழுது இந்த அற்புதமான ஒரு நிகழ்விற்கு நடுவராக யாரை இங்கே நாம் அழைக்கலாம் என்று பார்த்த பொழுது, மதுரையிலே மிகச்சிறந்த இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவர் ஐயா தியாகு அவர்கள். MS தியாகு அவர்கள் வசந்தராகம் இசைக்குழு என்று சொன்னால் மதுரையிலே எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே அவர் சித்தரிக்கப்பட்டவை என்று கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். தற்பொழுது ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்கும் பணியில் இருக்கிறார். அவ்வப்போது நிறைய பாடல்களை, குறும்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். நிறைய பாடல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நிறைய இசை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே பார்த்தால் ஒரு இசை தமிழனாக இசைக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். முழுமையாக தனது வாழ்வை இசைக்காக இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தமிழ் மதுரை அறக்கட்டளைக்கென்று ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து வேண்டும் என்று நினைத்தோம். அந்த வகையிலே ஈரோடு போஸ் என்பவர், அவர் ஈரோட்டில் இருந்தார், தற்பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் வசித்து வருகிறார். ஐயா அவர்களை வைத்து பாடும் பொழுது அந்த
பாடலுக்கு இசையமைப்பு செய்து நமக்கு அளித்தவர் ஐயா MS தியாகு அவர்கள். தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன் இங்கே ஒளிபரப்பாகிய அந்த காணொளியிலே வரக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து அதற்குரிய இசை வடிவத்தை இங்கே முழுமையாக செய்தவர் ஐயா அவர்கள். அந்த வகையிலே மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். யார் எப்படி ஒரு பாடலை பாடி கொடுத்தாலும் அதற்கும் இசையமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். இன்று கூட நான் இயற்றிய ஒரு பாடலை ஐயா தினேஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நீங்கள் எப்படியாவது இந்த பாடல் சங்கமம் என்பதால் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையிலே அந்த பாடலுக்கு ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நான் எப்படி பாடியிருக்கிறேன் என்று தெரியாது, ஆனாலும் அவருடைய இசையுடன் கேட்கும் பொழுது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே அவர் இப்பொழுது நடுவராக இருந்து இந்த பாடல் சங்கமத்தை மிகவும் அருமையாக கொண்டு சென்று நமக்கெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் நன்றாக மதிப்பெண்களை அளித்து சிறப்பானவர்களுக்கு முதல் பரிசு 2ஆம் பரிசு என்று சிறப்பிக்க இருக்கிறார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பரிசுகள் எல்லாம் ஒரு சிறிய நுணுக்கமான அளவீடுகளில் தான் வேறுபடும். மற்றபடி அனைவருமே இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருமே மிகச் சிறப்பானவர்கள், மிகச் சிறப்பாக பாடக்கூடியவர்கள். அந்த அளவிலே தான் உங்கள் அனைவரையும் இங்கே தேர்ந்தெடுத்து இந்த நேரலையிலே பாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் இசையமைத்து நான் பாடி, வேறு வழியில்லை, நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். நான் பாடி அதற்கு அவர் இசையமைத்த பாடலை அவருடைய திறமையை காட்டுவதற்காக இப்பொழுது இங்கே உங்கள் முன் வழங்குகிறேன். அதன் பிறகு ஒவ்வொருவராக நீங்கள் மேடைக்கு வந்து உங்களுடைய போட்டியில் கலந்து கொண்டு பாடலை கொடுக்கலாம். அன்னை தமிழே ஆராவமுதே, என்னை கவியாய் ஆக்கிய தாயே. அன்னை தமிழே ஆராமுதே, என்னை கவியாய் ஆக்கிய தாயே. உன்னை தொழுதேன் உயிரில் கலந்து, உன்னை தொழுதேன் உயிரில் கலந்து. பண்ணில் இசையில் வருவாய் எழுந்து, பண்ணில் இசையில் வருவாய் எழுந்து. அன்னை தமிழே ஆராமுதே, என்னை கவியாய் ஆக்கிய தாயே. முன்னை பல நாள் முகிழ்த்தாய் தாயே, மண்ணும் பன்மொழி மலர்த்தாய் நீயே. தென்னன் மகளே தெய்வத்தமிழே, தென்னன் மகளே தெய்வத்தமிழே. பொன்னின் மொழியே பூவே அமிழ்தே, பொன்னின் மொழியே பூவே அமிழ்தே. அன்னை தமிழே ஆராவமுதே, என்னை கவியாய் ஆக்கிய தாயே. எங்கள் குலத்தின் முதலே வாழ்க, எங்கள் குலத்தின் முதலே வாழ்க. எங்கள் உயிரின் துடிப்பே வாழ்க, எங்கள் உயிரின் துடிப்பே வாழ்க. திங்கள் குலத்தின் திருவே வாழ்க, திகழும் பாண்டி தமிழே வாழ்க, திகழும் பாண்டி தமிழே வாழ்க. அன்னை தமிழே ஆராவமுதே, என்னை கவியாய் ஆக்கிய தாயே. அன்னை தமிழே ஆராவமுதே, என்னை கவியாய் ஆக்கிய தாயே. உன்னை தொழுதேன் உயிரில் கலந்து, உன்னை தொழுதேன் உயிரில் கலந்து. பண்ணில் இசையில் வருவாய் எழுந்து, பண்ணில் இசையில் வருவாய் எழுந்து. அன்னை தமிழே ஆராவமுதே, என்னை கவியாய் ஆக்கிய தாயே, ஆக்கிய தாயே, ஆக்கிய தாயே. இந்த பாடலை நான் பாடி கொடுத்த உடனேயே அதற்கு அருமையான ஒரு இசையை அதிலே கோர்த்து என்னையும் ஒரு பாடகராக இங்கே அறிமுகம் செய்து வைத்த
சொல்லப்போனால் முதலாக என்னை ஒரு பாடகராக அறிமுகம் செய்து வைத்த பெருமை, அந்த வரலாற்று பெருமை ஐயா தியாகு அவர்களுக்குத்தான் சேரும். அந்த வகையிலே அற்புதமான ஒரு இசையமைப்பாளரை இங்கே நாம் அறிமுகப்படுத்துகிறோம். அவரால் இந்த தொழில்நுட்ப காரணங்களால் இணைய முடியவில்லை. இருந்தாலும் அவர் தற்பொழுது உங்களுடைய பாடல்களுக்கெல்லாம் இந்த நேரலை வாயிலாக கவனித்துக் கொண்டு தன்னுடைய மதிப்பெண்களை இட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அனைவரும் அற்புதமாக இந்த விழாவிலே உங்களுடைய சிறப்பான திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முதலாவதாக மூன்றாம் ஆண்டு BBA படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பவதாரிணி அவர்களை இங்கே அழைக்கிறேன். பவதாரிணி அவர்கள் தன்னுடைய பாடலை இங்கே வழங்க இருக்கிறார். வாருங்கள், உங்களுடைய காணொளியை இயக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த ஒலிவாங்கியையும் இயக்கிக் கொண்டு நீங்கள் பாடத் தொடங்கலாம். ரா பவதாரிணி, மூன்றாம் ஆண்டு BBA. அவர் பாட இருக்கும் பாடல் அமுதே தமிழே அழகிய மொழியே. பவதாரணி அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. பவதாரணி லைன்ல இருக்கீங்களா? பவதாரிணி, உங்களுடைய அடுத்தது கூப்பிடலாம். மோகன பிரியாவா? அடுத்த போட்டியாளர் மோகன பிரியா அவர்கள். மோகன பிரியா 2ஆம் ஆண்டு BBA, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாட வருகிறார்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழிங்கால் உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமைக்கும் பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பாழ், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அருமை அருமை மோகனப்பிரியா ஐயா அவர்கள், தியாகு ஐயா அவர்கள், அவர்களுக்காக இப்போ தற்பொழுது பாடியவர் மோகனப்பிரியா, மோகனப்பிரியா 2ஆம் ஆண்டு BBA. அடுத்ததாக 2ஆம் ஆண்டு சமூகவியல் சோசியாலஜி டினு அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே என உரைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம்.
பிற தரவாராயினும் நம் மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழி காட்டும் அன்பு மொழி அயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்த்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்த்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் உள்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயிர் பண்பாடு ஒழிகின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாபதி குண்டலகேசியும் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் கம்ப நாட்டாழ்வாரும் கவியரசியபை நல்லாலும் எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எத்தனையோ ஆயிரம் கவிதை நெய்வோர் தரும் புத்தாடை அனைத்துக்கும் வித்தாக விளங்கு மொழி செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம் அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி ஓதி வளரும் உயிரான உலக மொழி ஓதி வளரும் உயிரான உலக மொழி நம் மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியாம் தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியாம் செம்மொழியான 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 தமிழ் மொழியாம் வாழிய வாழியவே வழி வாழிய வாழியவே வாழிய வாழியவே தமிழ் வாழிய வாழியவே. அருமை அருமை டினோ. தற்பொழுது பாடியவர் ஐயா அவர்களுக்காக நடுவர் ஐயா அவர்கள் பெயரை குறித்துக் கொள்ளவும். டினு அவர் அற்புதமான ஒரு பாடலை வெளிப்படுத்தினார். அந்த பாடலிலே பலவிதமான பரிமாணங்களிலே பாடியிருப்பார்கள், வேறு வேறு குரல்கள் பாடியிருக்கும். அனைத்தையும் இவர் ஒருவரே பாடும் பொழுது அதற்கான அந்த வேறுபாடுகளை எல்லாம் அற்புதமாக வெளிப்படுத்தினார். ஒரு அருமையான பாடலை முழுமையாக நாம் இசை இல்லாமல் அந்த பாடலை கேட்டது போன்றே இருந்தது. அருமை, உங்களுடைய திறமை அபாரம். இன்னும் நீங்கள்
இன்னும் நன்றாக வளர்த்து கொண்டீர்கள் என்றால் அற்புதமானது ஒரு ஒரு பாடகியாக நீங்கள் வரலாம். அடுத்ததாக மேடைக்கு போட்டிக்கு வருபவர், இந்த பாடலை பாடி சங்கமத்திலே பாடலை பாட வருபவர் தா ஜனனி அவர்கள். வணிகவியல். தா ஜனனி அவர்கள் 1ஆம் ஆண்டு பிகாம் வணிகவியல் அவர்கள். வாருங்கள் ஜனனி. என் தாய்மொழி தமிழே என்றும் செம்மொழி நீயே. என் தாய்மொழி தமிழே என்றும் செம்மொழி நீயே. வாழ்வாமலர்தனை உன் திருவடிதனில் படைத்தோம். ஏழேழு பிறவிதோறும் உனையே வணங்கி வாழ்வோம். உன் புகழை சொல்லி வளர்வோம். என் தாய்மொழி தமிழே என்றும் கன்னி தமிழ் நீயே. உணவாகி நீருமாகி உடலத்துடன் கலந்தாய். ஊனாகி உதிரமாகி என்னில் நிறைந்து நின்றாய். உனக்காகவே என் வாழ்வு, உனக்காக ஏதும் ஏற்போம். உனக்காக தொண்டு செய்தே உனதேவல் செய்துயர்வோம். என் தாய்மொழி தமிழே என்றும் செம்மொழி நீயே. அழகிய பாடல், அற்புதமான பாடல், நல்ல குரல் வளம், அழகாக பாடினீர்கள். இன்னும் நீங்கள் இன்னும் பயிற்சி எடுத்தீர்கள் என்றால் இன்னும் அருமையான ஒரு பாடகியாக வரலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே திண்டலில், ஈரோடு திண்டலில் இருக்கக்கூடிய பிஇடி கலை மற்றும் அறிவியல் இருபாலர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தமிழ் மதுரை அறக்கட்டளை, தமிழ் மதுரை சங்கப்பலகை மதுரையிலிருந்தும், உயராய்வுத்துறை, தமிழ் உயராய்வுத்துறை ஊவேசா மன்றம் பிஇடி கல்லூரியிலிருந்தும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாடல் சங்கமம் 3 நிகழ்ச்சியில் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக இங்கே மேடைக்கு பாடலை கொண்டு வருகிறார் ஒரு அற்புதமான கானத்தோடு சத்யா அவர்கள். சத்யா அவர்கள் 1ஆம் ஆண்டு சமூகவியலை சேர்ந்தவர்கள். இளங்கலை சமூகவியல், ஃபர்ஸ்ட் BA சோசியாலஜி. வாருங்கள், வாருங்கள் சத்யா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி என்ற பாடலுடன் வருகிறார். உங்களுடைய அந்த ஒலிவாங்கியையும் காணொளியையும் இயக்கிவிட்டு, காணொளி கருவியையும் இயக்கிவிட்டு, கேமரா மைக்கை இயக்கிவிட்டு நீங்கள் பாடத் தொடங்கலாம். ஐயா பாடட்டுமாங்க ஐயா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஐயா பாடுங்க பாடுங்க சத்யா. கேக்குதாங்க ஐயா? கேக்குது கேக்குது, நீங்க பாடலாம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே.
எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லைய கண்டு சுடர்க தமிழ்நாடே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லைய கண்டு சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. தும் தனன நான தும் தனன நான தும் தனன நானனா. தும் தனன நான தும் தனன நான தானே தின்னானினா. தும் தனன நான தும் தனன நான தும் தனன நானனா. தும் தனன நான தும் தனன நான தானே தின்னானினா. தும் தனன நான தும் தனன நான தானே தின்னானினா. தும் தனன நான தும் தனன நான தானே தின்னானினா. தும் தனன நானே தானே தின்னானே தானே தின்னானினா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. அருமை அருமை சத்யா, அருமை. கணீர் என்ற ஒரு குரல், ஒரு தங்குதடையற்ற ஒரு வெள்ள நீர் போல, ஆற்றொழுக்கு போல அழகாக பாடினீர்கள். ராகமோ கூட அந்த அளவுக்கு ஏதும் எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அருமையாக இருந்தது. அற்புதமான பாடலை கொடுத்திருக்கிறீர்கள். தமிழ் மொழியை அழகாக போற்றி பாடினீர்கள். நிச்சயமாக இன்னும் பயிற்சி எடுக்கும் பொழுது இன்னும் ஒரு நல்ல பாடகியாக நீங்கள் மிளிரலாம். அது சத்யா அவர்கள், சத்யா அவர்கள் 1ஆம் ஆண்டு சமூகவியல், ஃபர்ஸ்ட் BA சோசியாலஜி. அடுத்ததாக சங்கமத்திலே, பாடல் சங்கமத்திலே இணைய இருக்கிறவர் ஸ்ரீ நிதிஷ், 1ஆம் ஆண்டு வணிகவியல், பிகாம் CA. இவருடைய இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால், அவர் தானே இந்த பாடலை இயற்றி அதற்கு தானே மெட்டமைத்து பாட இருக்கிறார். ஆகவே அவரை நாமெல்லாம் ஒரு கரவொலி எழுப்பி நிச்சயமாக அவரை வாழ்த்த வேண்டும். அனைவரும் அவரை வாழ்த்தி வரவேற்போம். வாருங்கள் நிதிஷ், உங்களுடைய நீங்கள் இயற்றி இசையமைத்து மெட்டமைத்து இசையமைத்து பாடக்கூடிய அந்த பாடலை தாருங்கள். பாருங்கள். வணக்கம் ஐயா. தாய்மொழி தமிழே, தாய்மொழி தமிழே, செம்மொழி உயிரே, புதுமொழி கவியே. தாய்மொழி தமிழே, தாய்மொழி தமிழே, செம்மொழி உயிரே, புதுமொழி கவியே. கம்பன் கையில் தவழ்ந்தவள் நீயே, சங்கம் வைத்து வளர்ந்தவள் நீயே, பாண்டியன் சபையில் நிறைந்தவள் நீ. தமிழே தமிழே, உலகின் மூத்த மொழியும் நீயே, மூத்த குடியின் மூத்தவள் நீயே, முப்பெரும் பாடல்கள் கொண்டிருந்தாயே. தமிழே தமிழே, தாய்மொழி தமிழே, தாய்மொழி தமிழே, செம்மொழி உயிரே, புதுமொழி கவியே. உயிரின் எழுத்துக்கள் 12 ஆகும், மெய்யின் எழுத்துக்கள் 18 ஆகும், உயிர் மெய் எழுத்துக்கள் மூச்சு கலக்கும். தமிழே தமிழே, ஜல்லிக்கட்டின் பாய்ச்சலும் நீயே, 8 பாட்டின் அர்த்தமும் நீயே, உலகம் போற்றும் குரலும் நீயே. தமிழே தமிழே, தாய்மொழி தமிழே, தாய்மொழி தமிழே, செம்மொழி உயிரே, புதுமொழி கவியே.
கவிதை உலகில் காவலும் நீயே, காப்பியர் கையில் கணினியும் நீயே, 10 பாட்டின் பொருளும் நீ. தமிழே தமிழே தாய்மொழி தமிழே, தாய்மொழி தமிழே, செம்மொழி உயிரே, புதுமொழி கவியே. நன்றிங்க. அருமை அருமை ஸ்ரீநிதேஷ், அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு ஒரு அழகான துள்ளல் இசை வடிவத்திலே மெட்டமைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களை பாராட்ட வேண்டும். இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். அழகாக பாடினீர்கள். இன்னும் நீங்கள் பல பாடல்களை யாத்து பல பாடல்களுக்கு மெட்டமைத்து ஒரு நல்ல பாடகராக இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அது ஸ்ரீநிதேஷ் அவர்கள் 1ஆம் ஆண்டு வணிகவியல் CA, கம்ப்யூட்டர் அப்ளையன்சஸ், கணினி இயக்கம் சார்ந்தது. அடுத்ததாக யோ சரிகா அவர்கள் 1ஆம் ஆண்டு சமூகவியல், இளங்கலை சமூகவியல் படிக்கக்கூடிய யோ சரிகா அவர்கள் வருகிறார்கள். தமிழே உன்னை உயிர் என்பதா என்ற பாடல். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா, கேக்குதாங்க ஐயா? கேக்குது, நீங்க பாடுங்க. உயிரே உன்னை தமிழ் என்பதா, தமிழே உன்னை உயிர் என்பதா, இசையில் மெய் மறந்தாய், எழுத்தில் உயிர் மெய் கலந்தாய், குமரி கண்டம் முதல் அண்டம் வரை நீதான் நிறைந்தாய், பேசத்தானே ஆசை முளைக்கும், பேசி பார்த்தால் மீசை முளைக்கும், தொல்காப்பியரின் கைகளிலே தமிழே கணினி, உயிரெழுத்தினிலே ஆயுதத்தை ஏதும் மொழி நீ. தமிழ் மகளே வாடா, தலை நிமிர்ந்து வாடா, தமிழ் மகளே வாவா, தரணி வெள்ள வாவா. 2000 ஆண்டாகிலும் தமிழ் தரணியை ஆளும், இதை உலகெங்கிலும் பரிசாற்றிய உயரினம் எங்கள் ஈழம். கல்லணையில் பட்ட காற்றும், காவிரியில் கொடியேற்றும், ஒளிச்சுவடிக்குள் உள்ள அரவையில் பார்ப்போற்றும், சிங்க இனம் என்றும் சீரும், ஜல்லிக்கட்டு சொன்ன வீரம், வீரம் மட்டுமல்ல காதல் சொல்ல சொல்ல தேனூரும், இமயம் அதன் முடியில் பெயர் எழுதிய தமிழன், உலகில் எந்த உயிர்க்கும் சென்று உதவிடும் மனிதன், தமிழன் 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 தமிழன். தமிழ் மகனே வாடா, தலை நிமிர்ந்து வாடா, தமிழ் மகளே வாவா, தரணி வெள்ள வாவா. தமிழ் மகனே வாடா, தலை நிமிர்ந்து வாடா, தமிழ் மகளே வாவா, தரணி வெள்ளவா. தமிழ் மகளே வாடா, தலை நிமிர்ந்து வாடா, தமிழ் மகளே வாவா, தரணி வெள்ளவா. நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. அழகான ஒரு குரல். அதை பாடிய விதமும் அழகாக இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் நல்ல பயிற்சி செய்தீர்கள் என்றால் சரிகா அவர்கள் நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு பாடகராக பாடகியாக வர முடியும். அது 1ஆம் ஆண்டு சமூகவியல் துறையைச் சேர்ந்த யோ சரிகா அவர்கள் தமிழே உன்னை உயிர் என்பதா என்று அழகாக தமிழை வாழ்த்தி பாடினார்கள்.
அடுத்ததாக இங்கே மேடைக்கு வருகிறார் ஜெசிந்தா மேக்டலின் அவர்கள். ஜோ ஜெசிந்தா மேக்டலின் அவர்கள், முதலாம் ஆண்டு இளங்கலை வணிகவியல். வாருங்கள் மேக்டலின். ஜல்லிக்கட்டு பற்றிய அற்புதமான ஒரு பாடலை தர இருக்கிறார். தாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அலங்காலரூரு ஜல்லிக்கட்டு, கதவை திறக்கணும் மல்லுக்கட்டு. அலங்காலரூரு ஜல்லிக்கட்டு, கதவை திறக்கணும் மல்லுக்கட்டு. தமிழே எங்கள் உயிரடா, தமிழரின் சிறப்பை கேளுங்கடா. தமிழே எங்கள் உயிரடா, தமிழரின் சிறப்பை கேளுங்கடா. என தமிழண்டா, நாங்க தமிழண்டா, தமிழே எங்கள் உயிரடா. கிறிஸ்டினு முஸ்லீமு ஹிந்துன்னு இல்ல, நாங்கெல்லாம் தமிழோட ஒரே ஒரு பிள்ளை. கிறிஸ்டினு முஸ்லீமு ஹிந்துன்னு இல்ல, நாங்கெல்லாம் தமிழோட ஒரே ஒரு பிள்ளை. ஒரே ஒரு பிள்ளை. பயமே அடியாத சிங்கங்கடா, தோல்வியே பார்க்காத போராளிகடா. பயமே அறியாத சிங்கங்கடா, தோல்வியே பார்க்காத போராளிடா. என தமிழண்டா, நாங்க தமிழண்டா, தமிழே எங்கள் உயிரடா. நன்றாக பாடிக்கொண்டிருந்தீர்கள். ஏன் இடையிலே திடீரென்று நிறுத்திவிட்டீர்கள் என்று தெரியவில்லை. அருமையான பாடல், அழகான துள்ளல் இசை போன்ற ஒரு நல்ல ஒரு குரல் வளம். இந்த மாதிரி பாடலுக்கு உங்களுடைய குரல் நன்றாக ஒத்துப்போகும். நீங்கள் இன்னும் பயிற்சி செய்தால் இன்னும் அருமையான ஒரு பாடகியாக வர முடியும். நிச்சயமாக அடுத்த ஆண்டு இதைவிட அருமையாக பாட வேண்டும். அப்படி ஒரு பாடல். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் ஜெசிந்தா. அடுத்ததாக வர்ணிகா அவர்கள் வருகிறார்கள். சா கோ வர்ணிகா, முதலாம் ஆண்டு மாணவி வர்ணிகா அவர்கள் இப்பொழுது செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ற பாடலை பாட இருக்கிறார். ஐயா வர்ணிகா இணைப்பு துண்டிச்சிருக்கேன். நம்ம பவதாரணை அவர் சொல்லலாம். பவதாரணி அவர்கள் இப்பொழுது வரக்கூடியவர் பவதாரணி. பவதாரணி அவர்கள் சிறந்த பாடலை முதலாவது பாடகியாக பாடுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் உள்ளே அவருடைய தொழில்நுட்ப காரணங்களால் இணைய முடியாமல் இருந்தது. ஆகவே தற்பொழுது இணைந்திருக்கிறார் மூன்றாம் ஆண்டு BBA மாணவி ரா பவதாரணி அவர்கள். அமுதே தமிழே அழகிய மொழியே என்ற பாடலை இப்பொழுது இந்த பாடல் சங்கமத்திலே பாட இருக்கிறார். வாருங்கள் வாருங்கள் பவதாரணி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கேக்குதாங்க ஐயா? கேக்குது பாருங்க. சா ரே க பா சரிக சரிக சரி சரிக பகரி சரிக சரி சரிக பகரி சரிக அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா. சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே. தேனோரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம். தேனோரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம்.
தரணியிலே முதலிசையே ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும். ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும். பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள். பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள். கலை பலவும் பயிலவரும் அருவி வளம் பெருமை தரும். என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணம் ஏது. என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணம் ஏது. என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு. என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா. சுவையோடு கவிதைகள் தா. சுகம் பல தரும் தமிழ் பா. சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு. தமிழே நாளும் நீ பாடு. நன்றி ஐயா. அருமை அருமை பலதாரணி. அப்படியே உருகி போய் கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையாகவே தமிழ் அமுது என்பது உங்களுடைய அந்த பாடல், நீங்கள் பாடிய விதம், எந்த ஒரு தாள தவறும் இல்லாமல் அருமையாக பாடினீர்கள், அழகாக பாடினீர்கள். குரல் வளமும் அருமையாக இருக்கிறது. இன்னும் இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் நிறைய பயிற்சி செய்து ஆமா நல்ல அருமையான ஒரு பாடகியாக நீங்கள் பதம் பெற வேண்டும். அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் எல்லாம் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருப்போம். அருமையான ஒரு பாடல். அப்படி ஒரு பாடலை கொடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துகளும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அடுத்ததாக சுபாஷ் அவர்கள் 2ஆம் ஆண்டு பிகாம் சுபாஷ் அவர்கள் நிறைவு பாடகர் என்று நினைக்கிறேன். இந்த சங்கம பெருவிழாவில் ஒரு 10 பாடகர்கள் இங்கே பாடி இருக்கிறார்கள் மாணவர்கள். அதிலே நிறைவாக சுபாஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள் சுபாஷ். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது பாடுங்க. உயரம் தீண்டுமென் உயிர் தமிழே, இமயம் தாண்டுமென் தாய் தமிழே, பல மொழி மேகங்கள் பிரசமித்து என் தாய் கடலே, பல கிளை கலைகளை பரப்பிய எங்கள் தேன்மரமே, எங்கள் தாய்மொழியே, தேன்மரமே எங்கள் தாய்மொழியே. தர்மக்கலையில் தழும்பும் காற்று வாழும் வரைக்கும் வீரம் சேர்த்து ஜல்லிக்கட்டு சிலம்பம் என்று எழுச்சி தமிழ் கண்டம் கோத்து வாழ்ந்து வந்தவர் மறவர் ஜாதி, ஏற்றது பாரத தென்றல் ஜோதி. ஆடக்கலையில் பரதமெமது, பாடலிசையில் பறைசையமது, கட்டடக்கலையில் கற்சிலை கோயில் சிற்பம் செதுக்கிய பல்லவர் போல கம்பன் வள்ளுவன் கவிதைகள் வாழும் பாரதி ஏற்றிய சூரிய சீரு. எத்தனை வியப்படா ஆண்ட தலைகணம், அத்தனை சிறப்படாதி தமிழினம். உயரம் தீண்டுமென் உயிர் தமிழே, இமயம் தாண்டுமென் தாய் தமிழே, பல மொழி மேகங்கள் பிரசமித்து என் தாய் கடலே.
பல கிளை கலைகளை பரப்பிய எங்கள் தேன்மரமே எம் தாய்மொழியே நீரை உளது உணவை கண்டு ஏறு தழுவி இரக்கம் கொண்டோம் ஏறுதல் மோதல் வானில் துறந்து சாக கூட சக்தி கொண்டோம் போர்கள் எங்கள் வாழ்க்கை மரபு வேர்கள் எல்லாம் வீர சுவரே கரகமாடும் கால்கள் எழுமே கலையை சேர்க்கும் வரமே உயரம் தீண்டுமென் உயிர் தமிழே இமயம் தாண்டுமென் தாய் தமிழே பல மொழி மேகங்கள் பிரசமித்து என் தாய் கடலே பல கிளை கலைகளை பிறப்பிய எங்கள் தேன்மரமே எங்கள் தாய்மொழியே தேன்மரமே எங்கள் தாய்மொழியே. நன்றிங்க. அருமை அருமை அருமையாக பாடினீர்கள். அழகாக உங்களுடைய அந்த பாடலை கொண்டு சென்ற விதம் அருமையாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல பாடகராக வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் பயிற்சி நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, இங்கே உள்ள அனைத்து மாணவர்களுமே பயிற்சி எடுக்க வேண்டும். வர்ணிகா அவர்கள் அடுத்ததாக வர்ணிகா அவர்கள் பாட இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வர்ணிகா அவர்கள் வணக்கம் ஐயா. வாருங்கள். 1ஆம் ஆண்டு சமூகவியல் வர்ணிகா அவர்கள் இப்பொழுது எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே சக்தி பிறக்கிறது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயிர் வீரம் தெரிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அடம்பயத்து இனம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு போதினிலே இந்த தென் வந்து பாயுது காரி எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு ஒரு சக்தி பிடிக்கிற மூச்சிலே கம்பிவீரம் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டது பயிர் பொருளை நதி யாரோடு பழவேடு திருமேனிங்கள் இந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு ஊரினிலே இந்த தென் வந்து பாயுது காரினிலே எங்கள் தந்தையர் நாடென்று பேச்சினிலே ஒரு சக்தி பிடிக்கிற மூச்சினிலே மாமுனி நில்வரிய நின்று மொய்ப்பதை காணாத தமிழ்நாடு செல்வம் எத்தனை உண்டோ பூமி அவையாவும் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இந்த தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்று மூச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிற மூச்சினிலே நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தாகம் செய்க்கும் அரியல்லை வடைத்தாலும் கொஞ்சம் இவற்றையே புகழ் மண்டி கிடக்க தமிழ்நாடு செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இந்த தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்க மூச்சினிலே. நன்றி. அருமை 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 வர்ணிகா. இடையிலே தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக அவர் உள்ளே நுழைய முடியவில்லை. இப்பொழுது அழகாக அந்த செந்தமிழ் நாடனும் போதினில் என்ற அந்த பாடலை, பாரதியின் பாடலை அருமையாக பாடி காட்டினார். இத்துடன் இந்த சங்கம பெருமிழா அதிலே போட்டியிட்ட மாணவர்கள் அனைவரும் அழகாக பாடி இருக்கிறார்கள். இங்கே அது நிறைவுக்கு வருகிறது. இந்த பாடலிலே, இந்த சங்கம பெருவிழாவிலே நடுவராக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐயா MS தியாகு அவர்கள். இசை தமிழன், மதுரையிலே வசந்தராகம் இசைக்குழு வைத்திருக்கக்கூடியவர். கடந்த ஆண்டு சித்தரிக்கப்பட்டவை என்ற ஒரு திரைப்படத்திற்கு இசையமைத்ததுடன் இப்பொழுது ஒரு திரைப்படத்திற்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது இங்கே பாடிய சங்கம பெருவிழாவிலே பாடிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்கள் இட்டுக் கொண்டிருக்கிறார். அவரால் தொழில்நுட்ப காரணங்களுக்காக உள் நுழைய முடியவில்லை. அதனால்
அதனாலேயே இந்த நிகழ்வு தாமதமாக தொடங்கியது. அந்த வகையிலே விரைவில் அவருடைய முடிவை இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அல்லது நிமிடங்களில் நமக்கு அறிவிக்க இருக்கிறார். அந்த முடிவுகள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இப்பொழுது இந்த சங்கம பெருவிழாவிலே ஐயா தினேஷ் அவர்கள் ஒரு பாடலை இங்கே பாடியிருக்கிறார். அனைவருமே பாட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே இது இங்கே பாடியிருக்கிறார். இந்த பாடலை இங்கே ஒளிபரப்புவதில் பெருமை கொள்கிறோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் வாழிய வாழியவே வானம் மலர்ந்ததனை மலர்ந்திரு வன்மொழி வாழியவே ஏல் கடலை பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சொல்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலகுக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அளந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே. தமிழே எங்கள் தமிழே மதுரை தமிழே தமிழே இந்த நேரலை நிறைவுக்கு வருகிறது. தேசிய கீதத்துடன் இதை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். இந்த இப்ப தற்பொழுது ஐயா அவர்களிடம் பேசினேன். அவர்கள் மதிப்பெண்கள் எல்லாம் இட்டுவிட்டேன். உங்களுக்கு முறைப்படியாக நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இதற்கான இந்த நிகழ்ச்சிக்கான அந்த போட்டி முடிவுகள் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்படும். அது உங்கள் கல்லூரி விழாவில் அல்லது தமிழ்துறை சார்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே
அற்புதமாக கலந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் இங்கே அழகான பாடல்களை எல்லாம் பாடி நம்மை மகிழ்வித்த தங்கள் திறமையை வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கும், அத்துடன் முனைவர் இதை ஒருங்கிணைத்த முனைவர் த தினேஷ் அவர்களுக்கும், இதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்ட அந்த தமிழ் துறையை சேர்ந்த அனைத்து பேராசிரியர்களுக்கும், அது மட்டுமல்லாது பிஇடி கல்லூரியின் முதல்வர், நிர்வாக அலுவலர், செயலர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும், தமிழ் மதுரை அறக்கட்டளையின் சங்கப்பலகையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் தாய்மொழி நாளை, உலக தாய்மொழி நாளை நல்லதொரு வகையிலே கொண்டாடியது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இதற்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கவனித்து நடுவராக இருந்து செயல்பட்ட இசைத்தமிழன் எம்.எஸ். தியாகு, இசையமைப்பாளர் எம்.எஸ். தியாகு ஐயா அவர்களுக்கு தமிழ் மதுரை அறக்கட்டளையும் பிஇடி கல்லூரியும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இதில் கலந்து கொண்டு இதில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். இப்பொழுது தேசிய கீதத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவருகிறது. तब शुभ नामे जाहे, तब शुभ आशीष माहे, गाहे तब जय गाता। जन गण मंगल गायक जय हे भारत राष्ट्र विधाता। Audio Jungle.